அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, பாஜகவிற்கு அதிர்ச்சி ஸ்பீச். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான ஊழல் வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்காரு. இந்த வழக்கில் ஏற்கனவே ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் மணீஷ் சிசோடியா, ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் இவங்க எல்லாரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஊழல் வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் இவரையும் அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. அவரை தொடர்ந்து இப்போ டெல்லி முதலமைச்சர் கைது பண்ணப்பட்டிருக்கார். இந்த ஊழல் வழக்குடைய பின்னணியை இப்போ நம்ம பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகியோருக்கு டெல்லி தலைமை செயலாளர் நரேஷ் குமார் ஒரு அறிக்கை ஒன்று இவங்க எல்லாருக்கும் அனுப்புறாரு. இந்த அறிக்கை பொது வெளியில வெளியிடப்படலை. அவர் என்னென்ன அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற விஷயம் பொது வெளியில் வெளியிடப்படலை. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூஸ் லாண்ட்ரி போன்ற பல ஊடக நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டாங்க. அதன்படி கலால் துறையின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிசோடியா புதிய கலால் கொள்கையின் மூலம் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மோசடியாக வருவாய் ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி நியூஸில் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் செய்தியில் சொன்னாங்க. கொரோனாவின் போது மதுபான விற்பனையாளர்கள் உரிம கட்டணத்தை தள்ளுபடி செய்ய டெல்லி அரசாங்கத்தை அணுகினாங்க. டிசம்பர் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 27ஆம் தேதி வரை உரிமை கட்டணத்தில் 24.02 விழுக்காடு தள்ளுபடியை அரசு வழங்குச்சு. இது உரிமைதாரருக்கு அளவுக்கு அதிகமான பலனை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் கருவூலத்திற்கு சுமார் 144.36 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னு தகவல்லாம் வெளியாச்சு. மணீஷ் சிசோடியா வெளிநாட்டு மதுபானங்களின் விலையை மாற்றியதாகவும் ஒரு பீருக்கான இறக்குமதி வரியான 50 ரூபாயை நீக்கியதன் மூலம் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு அளவுக்கு அதிகமான லாபத்தை வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த பிக்ஸி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் விமான நிலைய மண்டலத்தில் திறக்கப்படும் 10 மதுபான கடைகளுக்கான உரிமத்தை பெற்றுள்ளது. ஆனால் அந்த நிறுவனத்தால் விமான நிலைய அதிகாரிகளிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற முடியல. உரிமை ஏலத்திற்காக டெபாசிட் செய்யப்பட்ட ரூபாய் 30 கோடியை அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட அரசு திருப்பி கொடுத்தாங்க. இது டெல்லி கலால் வரி விதிகள் 2010 மீறுவதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒரு விண்ணப்பதாரர் உரிமத்திற்கான சம்பிரதாயங்களை முடிக்க தவறினால் அவருடைய வைப்பு தொகை பறிமுதல் செய்யப்படும். இதில் மணீஷ் சிசோடியா கமிஷன் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த பணம் பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொன்னால் கடந்த 2021 22ஆம் ஆண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் புதிய மதுபான கொள்கை அறிவிக்கப்பட்டது. அதாவது டெல்லியில மதுபான விற்பனை அரசிடமிருந்து 4 கார்ப்பரேஷன்கள் கைகளுக்கு மாறிச்சு. மொத்த மது விற்பனையில 50 விழுக்காடு இந்த 4 கார்ப்பரேஷன்கள் பகுதிகளில் நடைபெறுது. டெல்லி 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டது. இதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் புகார். இதுக்காக புதிய கலால் கொள்கையை டெல்லி அரசு வகுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையெல்லாம் விசாரித்த அமலாக்கத்துறை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் அளவுக்கு போயிருக்கு. இப்போ இந்த வழக்கில் தற்போது ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவின் மகளும் எம்எல்சியுமான கவிதாவுடன் இணை குற்றம் சாட்டப்பட்ட ஹைதராபாத்தை சேர்ந்த தொழில் அதிபர் பி சரத் சந்திர ரெட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலமா 34.5 கோடி பாஜகவுக்கு வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கு. தொழிலதிபர் சரத் சந்திர ரெட்டி அவருடைய தந்தை PV ரெட்டியால, அவருடைய தந்தை இருக்கார் இல்லையா, அவரால் நிறுவப்பட்ட அரவிந்தோ பார்மா லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவர். 2021 22ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி கட்சி அரசால் டெல்லி மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது டெல்லியில மதுபான உரிமம் வழங்கும் செயல்முறையில ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபர் பி சரத் சந்திர ரெட்டி முக்கிய பங்கு வகித்ததா அமலாக்கத்துறை இயக்குநரகம் குற்றம் சாட்டினாங்க. இந்திய அரசியலின் சாபக்கேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் மட்டும் கிடையாது, குற்றம் சாட்டுகிறவர்களும் இங்க உண்மையான நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு.